எக்ஸ்ட்ரா சம்முடா தம்பி. எக்ஸ்ட்ரா சம்முன்னு சொன்னாலும் சரி, கிரியேட்டட் சம்முன்னு சொன்னாலும் சரி, பார்த்துக்கோ. டேய், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு போட்டுக்க. சாரி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். டேய், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. 0,0 3,0 2,0,2 இதெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்கடா தம்பி. இப்படி கொடுத்தா நீ பயப்படக்கூடாது, எப்பயும் போல செய்யணும். அதுக்கு தான் புக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது, நம்மளா செய்யணும். 5,2 3, -5 -5 -1. டேய் பார்த்து. அடுத்து தேர்டு சம்மு -4, -5 4,5. டேய் பார்த்து. -1 -6. டேய் இது 3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்குள்ள கணக்கு. ஃபர்ஸ்ட் கணக்குக்கு ஆன்சர் வந்து டேய் ஆன்சர் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு அர்த்தம். செகண்ட் கணக்குக்கு வந்து 32. கணக்கு ஆன்சரை பார்த்துக்க, செக் பண்ணிக்கலாம்ல, அதுக்காண்டி ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுரு. எஸ்கியூ யூனிட்ஸ்னு போட்டுரு. ரைட்டு. தேர்டு சம்முக்கு 19. இந்த ஆன்சரை எழுதியிருக்கேன், தப்பா ரைட்டான்னு பார்த்துக்க, அதுக்காண்டி சொல்கிறேன். அதுக்கு அடுத்து செகண்ட் மாடல். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் மாடல் வந்து ஏரியா கொடுத்துருக்கு, 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஏரியாவும் கொடுத்துருக்கு. அந்த இது கேட்குறாங்க உள்ள உள்ளது, ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு. 0,0 4, A 6,4. ஏரியா வந்து 17. ஆன்சர் வந்து என்னன்னு எழுதுறேன். அப்புறம் -3 வருது ஏக்கு. போட்டு பார்த்துட்டு சரியான்னு பார்த்துக்க, ஜாலியாக செஞ்சு பாரு. வேணும்னா, வேணான்னா விட்டுரு, உன்னுடைய விருப்பம். செகண்ட் ஒன் தெரியலாம் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுதான் எக்ஸ்ட்ரா படிக்கிறது. 4,5 6, -1. ஏரியா வந்து 9. ஆன்சர் வந்து 13/2. டேய் ரெண்டாவது கணக்குள்ள ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது சப்டிவிஷன் ஏக்கமா ஏடா இது ஏக்கமா ஏ. அது ஏரியான்றத ஷார்ட்டா எழுதியிருக்கேன். ஏக்கமா -3 3, A -1,5. ஏரியா வந்து 12 கொடுத்துருக்கு. 12. ஆன்சர் வந்து 2 ஆன்சர் வருது. ஏக்கு 3 1 வருது, 1 வருது, இல்லை 1,3. இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு உள்ளது. ஏய் கவனிச்சுக்கோ. அடுத்து கொலினியர். கொலினியரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணது கேட்டிருக்கு, ஆர் நாட் அப்படின்ட்டு. 0 வருதா இல்லையான்னு பார்த்து சொல்லிக்க. 4,3 1,2 -2,1. இது வந்து கொலினியர்னு வருது, எஸ். ரெண்டாவது -2, -2 -6, -2 -2,2. இதுக்கு ஆன்சரு நாட்னு வருது. நோ, இல்லை, நாட். கொலினியர் இல்லைன்னு வருது. நம்பர் வரும் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு -3/2, 3. ஜெயராம பார்த்துக்க, எழுதுனா எழுதிக்கல, விட்டுரு. பழைய புக்கில் இருந்து எழுதுறேன், அவ்வளோதான். கேட்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி கணக்கு தான் கிரியேட்டட் சம்னு சொல்றது, எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்க்கு உள்ளது. -3,4. இது வந்து கொலினியர், எஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கணக்கை யோசிக்கணும். இதுக்கு அடுத்து கொலினியர்னு சொல்லிட்டு
கே கேட்பாங்க அல்லது ஏ கேட்பாங்க, ஏதாவது கான்ஸ்டன்ட் கேட்பாங்க. கொலினியர்னு சொல்லிட்டு கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்டுன்னு சொல்லி வேரியபிள் கேட்பாங்க. ஏதாவது 3 பாயிண்ட் கொடுத்துருப்பான். k -1 2,1 4,5 k ஆன்சர் 1 ஆன்சர். அடுத்து 2, -5 3, -4 9, k ஆன்சர் வந்து k = 2. எல்லாத்துலேயும் 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. k, k 2, 3 4, -1 k = 7/3. இது வந்து அந்த எதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கும் அது கொலினியருக்கு உள்ளது. அதில் 2 இருக்குது தெரியுதா, இதில் 2 இருக்குது தெரியுதா. அதே மாதிரி அடுத்து எழுதினோம்னா குவாடிலேட்டர் எழுதலாம், ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல். அதுக்குதான் நான் உன்னை புரிஞ்சுபடின்னு உன்னை ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் நாற்கரத்தின் பரப்பு 6,9 இதுக்கு படம் போட்டு தான் செய்யணும், ஃபிகர் போடணும். 7,4 4,2 3,7 -3,4 -5 -6 4 -1 1 2 -4,5 0,7 5, -5 -4, -2 ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 17 செகண்ட் ஒன் 43 தேர்டு ஒன் 60.5 60.5. இங்கே பாருங்க, இதில் இந்த கணக்கில் ஒரு கஷ்டமாக இருக்கும். பழைய புக்கு டேய் வேடா 121/2 வரும். இதை பயலுக்கு அடிச்சு டேய் கவனிங்கன்னா அப்துல்லா கவனிக்கணும். பழைய கணக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். இதை அடிச்சு விட்டு பயலுக இப்படி எழுதுவாங்க. இது தப்பு தெரியுதா? கொஞ்சம் யோசி. இது 2ஆல் தான் டிவைட் பண்ணுறான். 121 120ன்னு வச்சுக்கோ, அதில் பாதி எவ்வளோ வரும்? அப்படியாவது யோசிக்கணும். நீ எழுதியிருக்கிறது வேற 6.5ன்னு எழுதுவாங்க பயலுக. சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. இந்த கணக்கு பழைய கணக்கு தப்பு, இப்படித்தான் எழுதுவான் எவ்வளோ தரம் சொன்னாலும். அதனால் பார்த்துக்க. ஏய் கவனிச்சுக்கோ. கச்சுக்கமா 0 0, b சாரி a, b 0, k on a straight line. டேய் பார்த்து, on a straight line so that இந்த வரேன் so that a/h plus b/k equal to 1. டேய் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோ. இந்த கடைசி கணக்கு வந்து இப்போ இடையிலலாம் கேட்டிருந்துருக்கா. இந்த வருஷத்துலேயே இந்த கடைசி கணக்கு கேட்டிருந்துருக்காங்க.